இறை நேசர், அதற்கான கூலியை அவர் பெற்றுக் கொள்வார். மார்க்கத்துக்காக தியாகம் செய்திருக்கிறார், அதற்காக அவரை நாம் புகழ்கிறோம், அவரை நேசிக்கிறோம். இஸ்லாத்திற்காக பெரும்பாடுபட்டிருக்கிறார், அரும்பாடுபட்டிருக்கிறார், மாற்று கருத்து இல்லை. இதனால் அவருடைய சொந்த கருத்து மார்க்க ஆதாரமாக ஆகாது. இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வு நமக்கு சான்று சொல்லுகிறார். இப்ராஹிம் நபியை விட ஒரு இறைநேசர் இந்த உலகத்தில் உண்டா? இப்ராஹிம் நபியை விட நபித்தோழர்கள் உயர்ந்தவர்களா? இப்ராஹிம் நபியை விட இமாம்கள் உயர்ந்தவர்களா? இமாம் ஷாஃபி இப்ராஹிம் நபிக்கு மேலானவரா? இமாம் அபூ ஹனீஃபா இப்ராஹிம் நபிக்கு மேலானவரா? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இறைநேசர் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை தனது உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான் என்ற சான்றை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வழங்குகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இறை செய்தியை இறுக பற்றிய இப்ராஹிம் நபி என்ற தலைப்பு இந்த நேரத்தில் வழங்கப்பட்டு இருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்றால், இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இறைவனுடைய செய்தியை மட்டும் பின்பற்றி நடக்கிற இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை விட்டு வேறு பாதையிலே தவறான கொள்கைகளில் மக்கள் செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை இறை செய்தி மட்டுமே என்ற கொள்கை விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாக லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கலிமாவினை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த கலிமா இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியில் திக்ருகளாக, மந்திர சொல்லாக நாவழியிலே பயன்படுத்தப்படுகிறதே தவிர அனைவராலும் முழுமையாக இந்த கலிமா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா என்பது வெறுமனே திக்ருகளாக மொழிவதற்கான வார்த்தை மட்டும் கிடையாது. இதனுடைய கருத்தை, இதனுடைய இறைவன் சொல்லுகின்ற விளக்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கொள்கையை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான். திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை, லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் கலிமாவினை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் அதற்கான பொருள் என்ன? அல்லாஹுக்கு இணையாக, இறைவனுக்கு நிகராக ஒரு மனிதரையோ ஒரு பொருளையோ வைத்து வணங்குவது மட்டும்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்றமான கொள்கை என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அதுவும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்றமானதுதான். அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்குட்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு மனிதனையும் எந்த படைப்பினத்தையும் கூட்டாக்கிவிடக் கூடாது. அணுவளவு இறைவனுடைய அதிகாரம் மற்ற மனிதர்களுக்கு இருக்கிறது என்று கற்பனை கூட செய்துவிடக் கூடாது என்பதுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்ற அடிப்படை. இதை இன்றைக்கு சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் மனிதர்களை இறைவனை போன்று பார்க்கக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை மனிதர்களுக்கு வழங்குபவர்களாக இருக்கிறார்கள். இறைவனுடைய அதிகாரத்திற்குட்பட்ட விஷயம் மனிதர்களுக்கும் இருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுகிறார்கள். இப்படி ஏராளமான
கலிமாவிற்கு முரணான நம்பிக்கைகள், கொள்கைகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அதிகமாக இருந்தாலும் இந்த தலைப்பின் கீழே நாம் பார்க்கக்கூடிய விஷயம், மார்க்கம் இயற்றும் அதிகாரம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா நமக்கு சொல்லி தருகிறார். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற இந்த வார்த்தை, இந்த கொள்கை முழக்கம் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு கருத்து, ஒரு புரிதல், ஒரு விளக்கம் என்னவென்றால், இறைவனுக்கு இருக்கின்ற மார்க்கம் இயற்றும் அதிகாரம் அவனை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அல்லாஹ்வை தவிர யாரும் மார்க்கத்தில் சட்டம் சொல்ல முடியாது. அந்த அதிகாரத்தை இறைவன் யாருக்கும் வழங்கவில்லை என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு எந்த செய்தி அருளப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். நீங்க மார்க்கம்னு ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி அதற்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். குர்ஆனில் இருக்க வேண்டும், ஹதீசுகளில் இருக்க வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் தான் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி. இந்த இரண்டில் எது உங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறதோ, இந்த இரண்டில் எது உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அது மட்டும்தான் மார்க்கம், அதை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். மார்க்கத்துக்கு பொறுப்பாளன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று இருக்கின்ற பொழுது, மார்க்கத்துக்கு பொறுப்பாளன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற பொழுது, இந்த இஸ்லாத்துக்கு சொந்தக்காரர் அல்லாஹ் தான் என்று நீங்கள் நம்பி இருக்கின்ற பொழுது, இந்த இஸ்லாத்தில் இருக்கின்ற விஷயமாக ஒன்றை நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால், இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் எதை சொன்னானோ அதை மட்டும் பின்பற்று. மற்றவர்கள் சொன்னதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால், அல்லாஹ் சொல்லாததை மற்ற மனிதர்கள் சொல்லும் பொழுது அதையும் மார்க்க ஆதாரமாக எடுத்துக் கொள்கிறீர்கள் என்றால் அதற்கான பொருள் என்ன தெரியுமா? மார்க்கத்துக்கு பொறுப்பாளன், மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும் இல்லை, நான் யாரையெல்லாம் பின்பற்றுகிறேனோ அந்த மனிதரும் தான் என்று நீங்கள் நம்புவதாக அர்த்தம். அப்படி வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். மார்க்கத்துக்கு வேறு பொறுப்பாளன் கிடையாது. அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அறிந்து கொள்ளுங்கள், இந்த தூய மார்க்கம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன்தான் இந்த மார்க்கத்துக்கான உரிமையாளன். மார்க்கத்துக்கு உரிமையாளன் எவனோ அந்த இறைவன் தான் இந்த மார்க்கத்தில் எது நன்மை என்று சொல்ல முடியும், இந்த மார்க்கத்தில் எது தீமை என்று சொல்ல முடியும், எது கட்டாயம் என்று சொல்ல முடியும், எது சுன்னத் என்று சொல்ல முடியும், எதை செய்வது நன்மை, எதை செய்வது தீமை என்று சொல்ல முடியும், ஒன்றை ஹலால் என்றும் ஹராம் என்றும் சொல்ல முடியும். இந்த அதிகாரம் அனைத்துமே இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரனுடைய கையில் தான் இருக்கிறதை தவிர எந்த மனிதருக்கும் இதை நான் வழங்கவில்லை என்று இறைவன் சொல்கிறார். இந்த நம்பிக்கை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறதா? அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவினை முழங்குகிற நாம், அல்லாஹ்வை தவிர வேறு வணங்குவதற்கு தகுதியானவன் எந்த மனிதனும் இல்லை என்று புரிந்திருக்கின்ற நாம், அதை கலிமாவாக, விக்ருகளாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு நாளைக்கு பல முறை சொல்லுகின்ற நாம், அந்த அல்லாஹ்வுடைய அதிகாரம், மார்க்கம் ஏற்றுகின்ற அதிகாரம் வேறு எந்த மனிதருக்கும் இல்லை என்பதை இந்த இஸ்லாமிய சமுதாயம் புரிந்திருக்கிறதா? இன்றைக்கு அதை புரியாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு புறம் சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஏற்றும் அதிகாரம் நபி தோழர்களுக்கு இருக்கிறது, இமாம்களுக்கு இருக்கிறது, அறிஞர் பெருமக்களுக்கு இருக்கிறது என்று ஒரு கூட்டம் மனிதர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மார்க்க ஆதாரமாக பின்பற்றுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நபி தோழர்கள் சொல்வதும் மார்க்கம் தான், இமாம்கள் சொல்வதும் மார்க்கம் தான்.
இந்த அறிஞர் பெருமக்கள் சொல்வதும் மார்க்கம்தான். இவர்களுடைய கருத்துக்களும் மார்க்கத்தில் பின்பற்றப்பட வேண்டிய ஆதாரம் தான் என்று அதை நோக்கி இன்றைக்கு ஒரு கூட்டம் சென்று கொண்டிருக்கிறார். இவர்கள் சொல்வது எப்படி மார்க்க ஆதாரமாக அமையும்? யோசித்து பாருங்கள். நபி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தார்கள். இந்த மார்க்கத்துக்காக பல தியாகங்களை புரிந்தார்கள். அவர்களுடைய ஈமானோடு நம்முடைய ஈமானை ஒப்பிடவே முடியாது. அவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள், புகழுக்குரியவர்கள், மாற்று கருத்தே கிடையாது. அவர்களை நேசிப்பது ஈமானிய ஒரு அம்சம். அதில் எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. அவர்களை நேசிக்கின்றோம். நம்முடைய திருமறை குர்ஆனை பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கடத்தி தந்தவர்கள் அந்த நபி தோழர்கள், மாற்று கருத்து இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை, செயலை, அங்கீகாரத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் அங்குலம் அங்குலமாக கவனித்து அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து சொன்னவர்கள் நபி தோழர்கள், மாற்று கருத்து இல்லை. நபி தோழர்கள் குர்ஆன் வசனத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தி சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறோம். நபி தோழர்கள் ஹதீஸ்களை நமக்கு அறிவிக்கின்ற பொழுது அந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்கின்றோம். அதே நபி தோழர்கள் தன்னுடைய சொந்த கருத்தை, தன்னுடைய சொந்த செயலை செய்திருக்கின்ற பொழுது, சொல்லுகின்ற பொழுது அதுவும் மார்க்கம் தான் என்று எப்படி அங்கீகரிக்க முடியும்? அவர்களுடைய சொந்த கருத்து மார்க்கத்தினுடைய ஆதாரமா? குர்ஆனை போன்று, ஹதீஸை போன்று மார்க்கத்தில் இருக்கின்ற ஒரு அம்சமா? அப்படி எந்த ஆதாரம் சொல்லுகிறது? எந்த குர்ஆன் வசனம் நபி தோழர்களுடைய கருத்துக்களும் மார்க்க ஆதாரம் தான் என்று தெரிவிக்கிறது? எந்த ஹதீஸ் நபி தோழருடைய கருத்தும் மார்க்க ஆதாரம் தான் என்று சொல்லுகிறது? எங்கேயுமே இல்லை. அவர்களுடைய சொந்த கருத்துக்கள், அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதற்கு மார்க்கத்தினுடைய அங்கீகாரம் கிடையாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல்வேறு வகைகளில் மனிதர்களுடைய கருத்துக்களை மார்க்கமாக கருதுகிற மக்கள் இருக்கிறாங்க. மதுஹபுகள் மார்க்கம், இமாம் ஷாஃபி சொல்வது மார்க்கம், இமாம் அபு ஹனீஃபா சொல்வது மார்க்கம். 4 மதுஹபுகளில் ஏதேனும் ஒரு மதுஹபை சார்ந்திருக்க வேண்டும். இப்படி ஒரு சாரார் இருக்கிறார்கள். அப்ப மனித கருத்துக்கள் என்பது ஒருபோதும் மார்க்க ஆதாரமாக ஆகாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்ற அடிப்படை கொள்கை. இப்படி மனித கருத்துக்களை எல்லாம் மார்க்க ஆதாரமாக ஆக்குறாங்கல்ல, இவர்கள் சொல்லக்கூடிய காரணத்தை சற்று யோசித்து பாருங்கள். நபி தோழர்களுடைய சொந்த கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக ஆக்குபவர்கள் இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபாவை போன்ற இமாம்களுடைய கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக ஆக்குபவர்களும் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? அவர்கள்லாம் எவ்வளவு பெரிய முன்னோடிகள் தெரியுமா? அவர்கள்லாம் இஸ்லாத்துக்காக எவ்வளவு பாடுபட்டவர்கள் தெரியுமா? அவர்கள்லாம் எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகள் தெரியுமா? அறிஞர் பெருமக்கள் தெரியுமா? அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனை? காலத்தால் முந்தி இருக்கிறார்கள், நபிகள் நாயகத்தோடு நெருக்கம் பாராட்டி இருக்கிறார்கள், நபிகள் நாயகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள், இஸ்லாத்திற்காக பாடுபட்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய மக்களுடைய செய்திகளை ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது? அது எப்படி மார்க்க ஆதாரமாக ஆகாது என்றுதான் ஒரு சென்டிமெண்ட் தான் இவங்க ஆதாரமா வைப்பாங்க. மனித கருத்துக்களை மார்க்கமாக்குவதற்கு இஸ்லாத்துல எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. தன்னுடைய அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுக்கிறதுக்கு அல்ல ஆதாரத்தை அருள் இருப்பானா? குர்ஆன் வசனத்தை சொல்லி இருப்பானா? ஹதீஸ்களை சொல்லி இருப்பானா? எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதாரம் இல்லை என்றதும் இவர்கள் சொல்லக்கூடிய மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலை என்னவென்றால், அவர்கள்லாம் எவ்வளவு பெரிய தியாகிகள், எவ்வளவு பெரிய இறை நேசர்கள், இதைத்தான் சொல்லுவாங்க. இதற்குத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு நமக்கு சான்றாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய இறை நேசராக இருந்தாலும், இறை தூதராகவே இருந்தாலும், அறிவு ஜீவியாகவே இருந்தாலும், அவருடைய சொந்த கருத்து மார்க்க ஆதாரமாக ஆகாது. இறை நேசர், அதற்கான கூலியை அவர் பெற்றுக் கொள்வார். மார்க்கத்துக்காக தியாகம் செய்திருக்கிறார், அதற்காக அவரை நாம் புகழ்கிறோம், அவரை நேசிக்கிறோம். இஸ்லாத்திற்காக பெரும்பாடுபட்டிருக்கிறார், அரும்பாடுபட்டிருக்கிறார், மாற்று கருத்து இல்லை. இதனால்
அவருடைய சொந்த கருத்து மார்க்க ஆதாரமாக ஆகாது. இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வு நமக்கு சான்று சொல்கிறார். இப்ராஹிம் நபியை விட ஒரு இறைநேசர் இந்த உலகத்தில் உண்டா? இப்ராஹிம் நபியை விட நபித்தோழர்கள் உயர்ந்தவர்களா? இப்ராஹிம் நபியை விட இமாம்கள் உயர்ந்தவர்களா? இமாம் ஷாஃபி இப்ராஹிம் நபிக்கு மேலானவரா? இமாம் அபூ ஹனீஃபா இப்ராஹிம் நபிக்கு மேலானவரா? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இறைநேசர் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை தனது உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான் என்ற சான்றை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வழங்குகிறார். எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய இறைநேசம்! அல்லாஹ் ஒரு மனிதரை உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான் என்றால் அது இப்ராஹிம் நபி அவர்கள். இறைவனுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தியாகங்களை மேற்கொண்டு இஸ்லாத்துக்காக அரும்பாடுபட்டவர். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு கூட இந்த மார்க்கத்துல சுயமாக ஒரு கருத்தை சொல்வதற்கு அதிகாரம் இல்லை என்கிறது இஸ்லாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய கட்டளையின் பெயரில் காபாவை கட்டுகிறார்கள். எல்லோருக்கும் தெரியும், இப்ராஹிம் நபிக்கு இறைவன் கட்டளை போடுகிறார். தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து காபாவை கட்டி அமைக்கிறார். கட்டி அமைத்த உடனே அவர் அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறார். என்ன கையேந்துறார் தெரியுமா? இறைவா, உன் கட்டளையின் பேரில் பள்ளிவாசலை கட்டிட்டேன். பள்ளிவாசல் எதற்காக? வணங்குவதற்காக. காபாங்கிறது பள்ளிவாசல் தானே. அந்த பள்ளிவாசல் எதற்காக? வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்காக. பள்ளிவாசலை கட்டிட்டேன், நீ சொன்ன செஞ்சு முடிச்சிட்ட. இந்த பள்ளிவாசல்ல போய் வணங்கணுமே, எப்படி வணங்குறது? நான் ஒரு நபி, நான் ஒரு இறைநேசரு, அரும்பாடுபட்டு இருக்கிறேன், இந்த இஸ்லாத்துக்காக உழைத்து இருக்கிறேன், நான் ஏன் இஷ்டத்துக்கு வணங்குறேன்? முடிவெடுக்கல. அல்லாஹ்விடத்துல கையேந்துறாரு. அரினா மனாசிக்கனா, எங்கள் இறைவா, நான் உன்னை எப்படி வணங்கணும்ங்கிற வணக்க வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு கற்றுத்தாரப்பே. அல்லாஹ்விடத்துல கையேந்துறார். தானாக முடிவெடுத்தாரா? நான் சொல்வது மார்க்கம் என்று மக்களுக்கு போதித்தாரா? காபாவை கட்டியமைத்தது நான், இறை கட்டளையை பிரதிபலித்தது நான், இறை நேசன் நான், இறைவனுடைய உற்ற நண்பன் நான். நான் சொல்வது வழிதான் நீங்கள் நடக்க வேண்டும் என்று இறை அதிகாரத்தை தன்னுடைய கையில் இப்ராஹிம் நபி எடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையை எதிர்பார்க்கிறார். இறைவா, பள்ளிவாசலை கட்டிட்டேன், இந்த மார்க்கத்தில் நான் உன்னை வணங்கணுமே, இந்த பள்ளிவாசல்ல வணக்க வழிபாடு செய்யணுமே, எப்படி வணங்குறது? நீ சொல்லித்தாரப்பே என்று அல்லாஹ்வுடைய இறை செய்தியை இறுக பற்றினாரே இப்ராஹிம் நபி. அவரை விட சிறந்தவர்களான நபி தோழர்கள். இப்ராஹிம் நபியுடைய சொந்த கருத்தே மார்க்க ஆதாரம் ஆகாது என்றால் நபி தோழர்களுடைய சொந்த கருத்துக்களும் சொந்த செயல்களும் மார்க்க ஆதாரமாக ஆகிவிடுமா? இமாம் ஷாஃபி தன்னுடைய சிந்தனையில் உதித்த கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அது மார்க்க ஆதாரமாக ஆகிவிடுமா? இமாம் அபூ ஹனீஃபா சொல்வது மார்க்க ஆதாரமாக ஆகிவிடுமா? அவர்கள் எல்லாம் இப்ராஹிம் நபிக்கு மேலானவர்களா? யோசித்து பாருங்கள். இறை நேசம் என்பது இறை அதிகாரத்தை பெற்று தந்து விடார். இறை நேசர் மாற்று கருத்து இல்ல, ஈமானில் சிறந்தவர் மாற்று கருத்து இல்ல. அதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கமேற்றும் அதிகாரத்தை தன் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தானா? இல்லையே. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலி. அவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவு யாருக்கும் கொடுக்கப்படல. அல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா, ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அவ்வளவு பெரிய அதிபுத்திசாலி ஆதம் நபி அவர்கள். அறிவு ஜீவிதான், உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலி தான். அவ்வளவு பெரிய அறிவு இருக்கிறதுனால, புத்தி இருக்கிறதுனால, புத்தி கூர்மை இருக்கிறதுனால உலகத்துக்கு ஆதம் நபியை அனுப்புகின்ற பொழுது, நீங்க தான் பெரிய அறிவு ஜீவியாச்சே, உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்துக்கிட்டு நடந்துங்க, இப்படி சொல்லி அல்லாஹ் அனுப்புனானா? ஃபைம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து ஒரு நேர்வழி வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனுன், என் நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ அவர்தான் மறுமையில் அச்சமின்றி கவலையின்றி இருப்பார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அறிவு ஜீவியாக இருக்கின்ற
உலகத்தின் அதிபுத்திசாலியாக இருக்கின்ற ஆதம் நபியாக இருந்தாலும் கூட உலகத்துக்கு வரும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளையை தான் எதிர்பார்க்கணும். மார்க்கம்னு செய்யறதாக இருந்தா, வணக்க வழிபாடு என்றால், மார்க்கத்தில் ஹலால் ஹராம் என்றால், மார்க்கத்தினுடைய சட்டங்கள் என்றால், மார்க்க புரிதல்கள் என்றால் இறைவனுடைய வகைப்படி தான் செயல்பட வேண்டுமே தவிர உங்கள் அறிவுபடி அல்ல. இறைவன் ஆதம் நபிக்கு சொல்லுகிறார். நபிமார்களாக இருந்தாலும் மார்க்கத்தில் சொந்த கருத்தை சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றிய மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப காலம், மக்காவில் தன்னுடைய 53 ஆண்டுகளை கழித்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடன் மதீனாவினுடைய கலாச்சாரங்கள், மதீனாவினுடைய விவசாய முறைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியவில்லை. மதீனாவுல ஆண் பேரித்த மரத்தையும் பெண் பேரித்த மரத்தையும் மகரந்த சேர்க்கையின் மூலமாக சேர்க்கை செய்து அதிகமான பேரித்தம்பழ விவசாயத்தை செய்து கொண்டிருந்தார்கள் நபித்தோழர்கள். இதை பார்த்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், ஏன் இப்படிலாம் செய்றீங்க, இதை விட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் என்றால் நபித்தோழர்கள் என்ன நினைப்பாங்க, மார்க்கத்தில் இந்த விவசாய முறை ஹராமாக்கப்பட்டுடுச்சு போல இப்படிதான் நினைக்கிறாங்க. அந்த விவசாய முறையையே விட்டுடுறாங்க. அந்த ஆண்டு விவசாயத்தின் மூலமாக கிடைக்கின்ற மகசூல், பேரித்தம்பழ விளைச்சல் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதை விட்டுடுங்கன்னு சொன்ன நபிகள் நாயகமே நபித்தோழர்களிடம் கேட்கிறார்கள், ஏன் விளைச்சல் குறைந்தது? நபித்தோழர்கள் சொல்றாங்க, நீங்க தானே ரசூலுல்லாஹ் சொன்னீங்க, இப்படி விவசாயம் பண்ண வேண்டாம்னு நீங்க தானே தடுத்தீங்க, அதனாலதான் விட்டோம், விளைச்சல் குறைஞ்சிடுச்சு. ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க, இன்னமா அன பஷரு மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். என்னுடைய சிந்தனையின் அடிப்படையிலே, என்னுடைய சுய கருத்தின் அடிப்படையிலே ஒரு விஷயத்தை நான் சொல்வேன் என்றால் அதை ஏற்றுக்கொள்வது கட்டாயம் உங்களுக்கு கிடையாது. இந்த உலகத்துல அது நல்லதா இருக்குதான்னு பாருங்க, சரியா இருக்குதா நீங்க முடிவு செய்யுங்க. அது சரியா தவறான்னு முடிவு செய்வது உங்களுடைய அறிவுக்குட்பட்டது. ஏன்னா நான் மார்க்கத்தை சொல்லல, ஏன் சிந்தனையை சொன்னேன். ஏன் சிந்தனையின் அடிப்படையில் ஒன்றை சொன்னேன் என்றால் அதை ஏற்றுக்கொள்வது கட்டாயம் அல்ல. இன்கான மின் அம்ரி தீனிக்கும், உங்களுடைய மார்க்க விவகாரமாக நான் ஒன்றை சொல்வேன் என்றால், அல்லாஹ்விடமிருந்துள்ள வஹீயின் அடிப்படையிலே பேசுவேன் என்றால் அதை என்னிடமிருந்து மட்டும்தான் நீங்கள் எடுக்க வேண்டும், அதிலே நீங்கள் மாற்று கருத்து கொள்ளக்கூடாது என்று தன்னுடைய வாழ்க்கையை இரண்டாக பிரித்து நபிகள் நாயகம் தெளிவுபடுத்துகிறார்கள். நான் இறை தூதர் தான், நான் சாதாரண மனிதனும் கூட. இறை தூதர் என்கின்ற அடிப்படையிலே இறைவனிடமிருந்து பெற்ற செய்திகளை சொல்லும் பொழுது அதில் மாற்று கருத்து தெரிவிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் என்கின்ற அடிப்படையிலே ஒரு காரியத்தை, ஒரு சொல்லை சொல்லுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. மனித கருத்துக்களை மார்க்கமாக பின்பற்றக்கூடியவர்கள், நபித்தோழர்களுடைய சொந்த கருத்துக்கள் மார்க்கம், நபித்தோழர்களுடைய சொந்த செயல்கள் மார்க்கம், இமாம்களுடைய சொந்த செயல்கள் மார்க்கம், இமாம்களுடைய சொந்த கருத்துக்கள் மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று அவர்களுடைய புகழ் பாடக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தையை சிந்திக்க வேண்டாம். நபிகள் நாயகத்தை விட இறை செய்திக்கு நெருக்கமானவர் யாராவது உண்டா? இறைவனுக்கு நெருக்கமானவர் யாராவது உண்டா? இறை செய்தியை நேரடியாக பெற்ற அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் என் சொந்த கருத்துல சொன்னா அதை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறாங்கன்னா, இறை செய்திக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத நபித்தோழர்களுடைய சொந்த கருத்து எப்படி மார்க்கமாகும்? இமாம்களுடைய சொந்த கருத்து எப்படி மார்க்கமாகும்? மதுஹப் எப்படி மார்க்கமாகும்? இமாம் ஷாஃபி எப்படி மார்க்கமாவாரு? இமாம் அபூ ஹனீஃபா எப்படி மார்க்க ஆதாரமாவாரு? யோசித்து பாருங்கள். இதுல வேடிக்கை என்னவென்றால், 4 மதுஹபுகளில் ஏதேனும் ஒன்றை சார்ந்திருந்தால் தான் நீ முஸ்லீம் என்று பிரச்சாரம் 80களிலே 90களிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த பொழுது அதை வழிகேடு என்று பிரச்சாரம் செய்தவர்கள், அது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரணானது என்று பிரச்சாரம் செய்தவர்கள், நீ ஷாஃபி நீ ஹனஃபி என்று பிரிந்து கிடப்பது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைக்கு முரணானது, தூதுத்துவ கொள்கையை மறுக்கக்கூடிய செயல்.
நபிகள் நாயகத்துக்கு மட்டும்தான் வஹி மட்டும்தான் மார்க்க ஆதாரம் என்ற இஸ்லாத்தின் அடிப்படைக்கு எதிரான கொள்கை என்று பிரச்சாரம் செய்தவர்கள் இன்றைக்கு எங்க போய் நிக்கிறாங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் தன்னை ஷாஃபின்னு சொல்லிக் கொள்கிறார் என்றால் ஷாஃபி என்ற ஒரு இமாமோடு தன்னை இணைத்துக் கொள்றார். நான் ஷாஃபி இமாம சார்ந்தவன், ஷாஃபி இமாமனுடைய கருத்தை பின்பற்றக்கூடியவன் ஒரு ஆளின் பக்கம் தன்னை இணைச்சிட்டார். ஒருத்தர் தன்னை ஹனஃபின்னு சொல்றாருன்னா நான் இமாம் அபு ஹனீஃபாவை சார்ந்தவன், இமாம் அபு ஹனீஃபாவுடைய கருத்துக்களை பின்பற்றக்கூடியவன் அந்த ஒரு நபரோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். இதை வழிகேடு என்றவர்கள், இது வழிகேடுதான், மாற்று கருத்து இல்லை, இதை வழிகேடு என்று சொன்னவர்கள் இன்றைக்கு எங்க போய் நிற்கிறாங்கன்னா நாங்கள்லாம் சலஃபியாக்கள். அப்படி அது என்னப்பான்னு கேட்டா நாங்க முன்னோர்களை சார்ந்தவர்கள். முன்னோர்கள்னா யாரு? நபி தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இந்த இமாம் ஷாஃபி, இமாம் ஹனீஃபா எல்லோரையும் சார்ந்தவர்கள். ஒரு இமாம சார்ந்து இருந்ததை வழிகேடுன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த முன்னோர்களையும் நாங்க சார்ந்து இருக்கிறோம்னு பெயரை சுட்டி கொண்டு மக்கள் மத்தியிலே ஏகத்துவ போர்வை போர்த்தி கொண்டு வலம் வருவதை பார்க்கிறோம். மனித கருத்துக்களை மார்க்கமாக்குகின்ற நிலை எந்த ரூபத்தில் வந்தாலும் அது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரணானதுதான் என்பதை நாம் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபியினுடைய கொள்கை என்பது அதுதான். மனித கருத்து ஒருபோதும் மார்க்கமாக, இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். இதுல ஏன் இப்படி தடம் புரள்றாங்க அப்படின்னா பொதுவாக இஸ்லாமிய வரலாறை புரட்டிப்பார்கள், திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற வழிகேடர்களுடைய வரலாறை புரட்டிப்பார்கள். அங்கெல்லாம் இறைவன் சொல்லக்கூடிய பாடம் நமக்கு ஒன்று இருக்கிறது. ஒரு தூதரோடு பயணித்த மக்கள் அந்த தூதருக்கு பிறகு வழிகேட்டை நோக்கி எப்போது பயணிப்பார்கள் என்றால் அந்த தூதரின் மேலோ அல்லது அந்த சமுதாயத்தில் இருந்த நன்மக்களின் மீதோ மார்க்க வரையறையை தாண்டிய நேசம் கொள்ளுகிற பொழுது வழிகேடுக்கு போனாங்க. இதுதான் குர்ஆன் சொல்லுகிற வழிகேடர்களுடைய வரலாறு. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த வழிகேடர்களை பற்றி குர்ஆன் பேசுகிறார். அவர்கள் என்ன சொன்னாங்க? லா ததரன்ன உத்தம் வஸ்வா வலா யஊஸ வலா யஊக வனஸ்ரா. நாங்கள் வத்து சுவா யஊஸ் யஊக் நஸ்ர் இவர்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்க எல்லாம் யாரு? அவங்க காலத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்கள். அவர்கள் மரணித்த பிறகு அவர்களை சிலைகளாக வடிவமைத்து அவர்களை வழிபட துவங்கிட்டாங்க. அவங்க வாழ்ந்தப்ப நல்ல மனிதர்களாகத்தான் வாழ்ந்தாங்க, சிறந்த போதகர்களாகத்தான் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களின் மீது மார்க்க வரையறையை தாண்டிய நேசத்தை இவர்கள் கொண்ட போது காலப்போக்கிலே அதுவே அவர்களை வணங்குகிற அளவுக்கான ஒரு வழிகேட்டிலே அவர்களை கொண்டு போய் நிறுத்தியது. யூத கிறிஸ்தவர்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இத்தகது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். அவர்கள் தங்களுடைய மத குருமார்களையும் தங்களுடைய பாதிரிமார்களையும் அல்லாஹ்வை விடுத்து கடவுள்களாக தேர்ந்தெடுத்தார்கள். ஏன் கடவுள்களா தேர்ந்தெடுத்தாங்கன்னா போய் கும்பிட்டுக்கிட்டு இல்ல, அவர்களை போய் வணங்கி கொண்டு இருக்கல. பாதிரி சொன்னார்னா ஹலால் தான், பாதிரி உன்னை ஹராம்னு சொன்னார்னா ஹராம் தான், மதகுரு உன்னை ஹராம்னு சொன்னார்னா ஹராம் தான், மதகுரு உன்னை ஹலால்னு சொன்னார்னா ஹலால் தான் என்று அவர்களை கண்மூடி பின்பற்றுவதன் மூலமாக இறைவனுக்கு இருக்கின்ற மார்க்கம் ஏற்றும் அதிகாரத்தை மனிதர்களுக்கு வழங்கியதினால் அவர்கள் வழிகேட்டுக்கு போனார்கள் என்று குர்ஆன் பேசுது. ஏன்? அவ்வளவு மார்க்க வரையறையை தாண்டிய நம்பிக்கை, மார்க்க வரையறையை தாண்டிய நேசம். நேசம் என்பதை விட பக்தியை மனிதர்களின் மீது வைத்த காரணத்தினால் வழிகேட்டுக்கு போனாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றவரை அவரை நபி என்று நம்பியவர்கள், அவர்கள் சென்ற பிறகு அவர்கள் இறைவனால் உயர்த்தப்பட்ட பிறகு அவர்களின் மீது உள்ள அளவு கடந்த பக்தியின் காரணத்தினாலேயே அவர்களை இறை மகன் என்றார்கள். உசைர் என்கின்ற ஒரு நல்லடியாரை அவர் இருக்கின்றவரை அவர் நல்ல மனிதராகத்தான் வாழ்ந்தாரு. அவருடைய மௌத்துக்கு பின்னாடி அவர் மீது பக்தி கொண்டதுனால அவர் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லி வழிகேட்டுக்கு போனார். இப்படி வழிகேடர்களுடைய வரலாறை பார்த்தீர்கள் என்றால் ஒரு மனிதரின் மீது எவ்வளவு நேசம் வைக்கணுமோ அவ்வளவுதான் நேசம் வைக்கணும். அதை தாண்டி மார்க்க வரையறையை தாண்டி
பக்தி கொள்ளுகிற பொழுது இறை அதிகாரத்தோடு அந்த மனிதர்களை கூட்டாக்கி வழிகேட்டுக்கு சென்றார்கள் என்பதுதான் குர்ஆன் சொல்லுகின்ற வழிகேடர்களுடைய வரலாறு. இன்றைக்கு நபித்தோழர்கள் விஷயத்துல இதான் நடக்குது, இமாம்கள் விஷயத்துல இதான் நடக்குது. நபித்தோழர்களை நேசிக்கணும் தான், மாற்று கருத்து இல்லை. நபித்தோழர்கள் புகழுக்குரியவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. அதுக்கு என்ன வரையறை, அதுக்கு என்ன மார்க்கம் சொல்லுகிற எல்லை என்ன, அதை பார்க்கணும்ல. அந்த எல்லையை தாண்டி அதிக பக்தி கொண்ட காரணத்தினால் அந்த நபித்தோழர்கள் சொல்லுகின்ற சொற்கள் மார்க்க ஆதாரம், அந்த நபித்தோழர்கள் செய்த செயல்கள் மார்க்க ஆதாரம் என்று சொல்லுகிறார்கள். நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்கன்னா மார்க்க ஆதாரம், நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்கன்னா மார்க்க ஆதாரம். ஏன்னா அது வஹி, ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை சொல்றாங்க. நான் அந்த நபித்தோழர் தன்னுடைய கருத்தை சொல்லும் பொழுது அது எப்படி மார்க்க ஆதாரமா? யோசிச்சு பாருங்க. இப்படி அளவு கடந்த பக்தியும் அளவு கடந்த நேசமும் வழிகேட்டிற்கு இன்றைக்கு மக்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் இதனாலதான் கேட்கிறான் குர்ஆனில, அம்லஹும் ஷுரக்கா, அவர்களுக்கு இணை கடவுள்கள் இருக்கிறார்களா? ஷரஉ லஹும் மினத்தீன் மாலம் யஅதன் பிஹில்லாஹ், அல்லாஹ் மார்க்கம்னு சொல்லாதத சட்டம் இயற்றுகின்ற இணை கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். நீங்க யாரையெல்லாம் மனிதர்களை பின்பற்றுகிறீர்களோ, மனித கருத்துக்களை மார்க்கமாக்குகிறீர்களோ, அவர்கள் அல்லாஹ் சொல்லாததை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அதுவும் மார்க்கம் தான் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அல்லாஹ்வோடு இவர்களை இணையாக்கி விட்டீர்களா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை இவர்களுக்கு கொடுத்து விட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு கடுமையான வார்த்தை! இணை கடவுள்களை ஏற்படுத்திட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த வார்த்தை எவ்வளவு கடுமையான வார்த்தை! பல இறைவனை நீங்க வணங்குறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பல கடவுள்களை வைத்து நீங்கள் வணங்குனீர்கள், துவா செய்தீர்கள், அப்படி இறைவன் கேட்கல. அவங்க சொல்றதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றீங்கல்ல, அவங்க சொல்றதெல்லாம் மார்க்க ஆதாரம்னு எடுத்துக்கிட்டீங்கல்ல, அவங்களெல்லாம் நீ அல்லாஹ்வாக்கிட்ட. இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அவர்களை எல்லாம் நீ அல்லாஹ்வாக்கி விட்டாய். அல்லாஹ்வுடைய செய்தியை எப்படி நம்ப வேண்டுமோ அது போல மனித கருத்துக்களை நம்ப துவங்கி விட்டாய். இது எங்கே அழைத்து செல்லும்? யோசித்து பாருங்கள். மறுமையில இறைவன் முன்னிலை நிறுத்தப்படுகின்ற பொழுது இந்த நிலை நம்மை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? நாம் நாளை மறுமை நாள்ல வழிகேட்டில நரகத்தில விழுந்தவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய புலம்பல்கள் எல்லாம் குர்ஆனிலே இறைவன் பதிவு செய்கிறான். அதிலே அதிகமான புலம்பல் என்னன்னா, முன்னோர்களை கை காட்டுவாங்க. எங்க முன்னோர்கள் சொன்னதை தான் நாங்க செஞ்சோம், எங்க மூதாதையர்கள் சொன்னதை தான் நாங்க செஞ்சோம், எங்கள் பெரியார்கள் சொன்னதை தான் நாங்க செஞ்சோம், அவங்க சொன்னதுனாலதான் நாங்க இந்த செயல்களை செய்தோம் என்று அவர்கள் கை காட்டுவார்கள். இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. நாங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே அவர்கள் புலம்புவார்கள். நாங்க உலகத்துல வாழ்ந்தப்ப அல்லாஹுக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருக்கணும். அப்படி இல்லாம இன்னா தஅனா சாதத்தனா வ குப்ரானா, எங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோம், எங்களுடைய மூதாதையர்களுக்கு கட்டுப்பட்டோம், வழி கெடுக்கப்பட்டு இன்றைக்கு நரக படுகொலியிலே விழுந்து கிடக்கிறோம் என்று நரகவாதிகளுடைய புலம்பலை அல்லாஹ் பதிவு செய்கிறார். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கத்தினுடைய ஆதாரம். நாம் எதை செய்வதாக இருந்தாலும் அது குர்ஆனில் இருக்குதா பார்க்கணும், ஹதீஸில் இருக்குதா பார்க்கணும். அது மட்டும்தான் நாளை மறுமையிலே நம்மை காப்பாற்றுமே தவிர எந்த மனித கருத்துக்களும் நம்மை காப்பாற்றி விடாது. ஏன்? நபி தோழர்கள் என்பவர்கள் மனிதர்கள் தான். ஒரு செய்தியை நாம் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய செய்தி என்றால் அந்த செய்தி தவறுகளுக்கு அப்பாற்பட்ட செய்தியா இருக்கும். தவறுகளுக்கு அப்பாற்பட்ட செய்தி என்பது அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி மட்டும்தான் தவறுகளுக்கு அப்பாற்பட்ட செய்தி. வேறு எந்த மனிதனுடைய செய்தியும் தவறுகளுக்கு அப்பாற்பட்ட செய்தி கிடையாது. நபி தோழர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான் என்கின்ற பொழுது அவர்களிடத்திலையும் தவறுகள் வரும். அவர்களும் மார்க்கத்துக்கு முரணாக நடப்பார்கள், நடந்திருக்கிறார்கள். ஏராளமான வரலாறுகள் அதற்கு சான்றாக இருக்கிறது. அதுல ஒரே ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே
நமக்கு முன்னறிவிப்பாக சொன்ன ஒரு செய்தி, நபி தோழர்களிடத்திலையும் தவறு வரும், மார்க்கத்துக்கு முரணாக நடப்பார்கள், மறுமையிலே அவர்கள் மலக்குகளால் தடுக்கவும் படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுமை நாள்ல கௌசர் தடாகத்திலே நின்று மக்களுக்கு நீர் புகட்டி கொண்டிருக்கின்ற பொழுது சில மக்கள் மலக்குமார்களால் தடுக்கப்படுவார்கள். அதை பார்த்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள், இவர்கள் என்னுடைய தோழர்கள், அவர்களுக்கு வழிவிடுங்கள் என்கின்ற கருத்துல என் தோழர்களை விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இப்ப மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இன்னக லா தத்ரி மா அஹதசு பஅதக், நீங்க மௌத்தான பிறகு, நீங்க இருக்கிற வரை சரியாக இருந்தாங்க, நீங்க மௌத்தான பிறகு மார்க்கத்தில் இல்லாததை இவர்கள் மார்க்கம் என்று எப்படியெல்லாம் புதிதாக உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்க இருக்கிறவரை சரியா இருந்தாங்க, நீங்க மௌத்தான பிறகு மார்க்கத்துல இல்லாத காரியத்தை எல்லாம், குர்ஆன் ஹதீஸ் சொல்லாத காரியத்தை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் இவர்கள் புதிதாக உண்டாக்குனது உங்களுக்கு தெரியாது. இதனால் இவர்களுக்கு இந்த கௌசர் தடாகத்திலே நீர் கிடையாது என்று வானவர்களால் தடுக்கப்படுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சுஹ்கன் சுஹ்கன், இவங்க தூரமாகட்டும், போகட்டும் போகட்டும், இவங்க என்கிட்ட வர வேணாம், எனக்கு பிறகு மார்க்கத்தை மாற்றியவர்கள் என் அருகில் வர வேண்டாம், தூரமாக தொலைந்து போகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அந்த நபி தோழர்களை விரட்டுவார்கள் என்று ரசூலுல்லாஹ்வே நமக்கு முன்னறிவிப்பா செய்யறார். அப்ப நபி தோழர்கள் என்பவர்கள் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது, தியாகிகள் தான், ஈமானில் சிறந்தவர்கள் தான், இறைவனுடைய மன்னிப்பை பெறக்கூடியவர்கள் தான், சுவனத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்தவர்களும் அவர்களில் இருப்பார்கள், அவர்கள் மறுமையிலே தடுக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது, இத்தகைய நிலையில இருக்கக்கூடியவர்களுடைய செய்தி எப்படி மார்க்க ஆதாரமாகும்? இந்த நபித்தோழர்கள் யாரு நமக்கு தெரியுமா? எந்தெந்த நபித்தோழர் மறுமையில தடுக்கப்படுவாரு, யாரெல்லாம் மார்க்கத்தின் பெயரால் இல்லாததை செஞ்சிருக்கிறாரு, யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நஷ்டத்தை சந்திப்பாரு, யாருக்கு தெரியும்? பெயர் பட்டியலை வாசிக்க முடியுமா? ஒண்ணும் முடியாது. அப்ப நபி தோழர்கள் என்பவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் தான் என்கின்ற பொழுது அவர்களிடத்தில் தவறுகளும் வரும், அவர்களும் மார்க்கத்திற்கு புறம்பாக நடப்பார்கள் என்கின்ற பொழுது அவர்களுடைய செய்தி ஒருபோதும் மார்க்க ஆதாரமாக ஆகாது. மார்க்க ஆதாரம் என்பது தவறுகளுக்கு அப்பாற்பட்ட மார்க்கத்துக்கு உரிமையாளரான அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி மட்டும்தான். அப்ப இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இந்த அடிப்படையை இன்றைக்கு சரியாக புரியாததன் விளைவாகத்தான் இறை செய்திக்கு மாற்றமாக மனித கருத்துக்களை மார்க்கமாக பின்பற்றி கொண்டு இன்றைக்கு சிலர் செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவ்வளவும் நம்ம சொன்னோம்ல, இப்படி சொல்லும் பொழுது இது இஸ்லாத்தின் அடிப்படையை சொல்லி இருக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தை முன்வைத்து இருக்கிறோம். நபி தோழர்களிடத்திலும் தவறுகள் வரும் என்பதை எடுத்துரைத்திருக்கிறோம். தவறுகள் இருக்கக்கூடிய செய்தி மார்க்க ஆதாரம் ஆகாது என்பதை சொல்லியிருக்கிறோம். இதையெல்லாம் சொல்லும் பொழுது ஆதாரபூர்வமாக பதிலளிக்க முடியாதவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க நபி தோழர்களை திட்டுறாங்க அப்படிம்பாங்க. நம்ம நபி தோழர்களை திட்டணுமா? இங்க எங்கேயாவது நபி தோழர்களை சபிச்சோமா? நபி தோழர்களை வெறுக்கின்ற வகையில ஏதாவது பேசணுமா? எதுவுமே இல்லை. சரி, இப்படி நம்மை பார்த்து இவர்கள் சொல்வார்கள் என்றால் இவர்கள் என்ன பண்ணணும்னா, இவர்கள் போற்றுகின்ற புகழ்கின்ற இமாம்களுக்கும் நபி தோழரை திட்டுற இமாம் இவரு, நபி தோழரை ஏசுற இமாம் இவரு, இவர் ரொம்ப மோசமான ஆளு, இவங்க எல்லாம் வழிகட்ட கொள்கை கொண்டவர்கள் என்று நம்மை பார்த்து என்ன வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார்களோ அதே வார்த்தையை இவர்கள் போற்றுகின்ற இமாம்களுக்கு சொல்லும். ஏன்னா இமாம் இப்னு ஹஸ்ம் அவர்கள், இதை ஏன் இமாமுடைய கருத்தை நாம இங்க சொல்றோம்னா அவர் ஆதாரமா காட்டல, நாம் இப்போது இந்த உரை முழுக்க என்ன கருத்து சொன்னோமோ அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்மை திட்ட நினைப்பவர்கள் அவரை திட்டணுங்கிறதுக்காக தான் சொல்லுவோம். அவரை திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்க.
அப்ப அதுக்காகத்தான் நம்ம சொல்றோம். அப்ப என்ன இமாம் இப்னு ஹஸம் தன்னுடைய இஹ்காம் அப்படிங்கிற ஒரு நூல்ல அவர் சொல்லக்கூடியதை கவனிங்க. ஃபமினல் மஹாலி அன் யஅமுர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்திபாஇ குல்லி காயிலின் மின ஸஹாபத்தி ரலியல்லாஹு அன்ஹும் வஃபீஹிம் மை யுஹல்லிலு ஷைஅ வகைருஹு மின்ஹும் யுஹர்ரிமுஹு. நபி தோழர்களில் ஒருவர் ஒன்றை ஹராம் என்று சொல்லும் பொழுது இன்னொருவர் அதையே ஹலால் என்று சொல்லும் பொழுது ஒரே விஷயம் தான். ஒரு நபித்தோழர் என்ன பண்ணுவார்னா அது ஹலாலும் பார், இன்னொரு நபித்தோழர் என்ன பண்ணுவார்னா அது ஹராமும் பார். இப்படி நபித்தோழர்களை மாறுபட்டு கருத்து வேறுபாட்டோடு பேசியிருக்கும் பொழுது அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எப்படி கட்டளை போட்டிருப்பாங்க? நபித்தோழர்களை பின்பற்றணும் அப்படின்னா ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கணும். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுவாங்க? நபி தோழர்களே ஒருத்தவர் ஒன்னு ஹலாலுங்கிறார், அதே விஷயத்தை இன்னொருத்தவர் ஹராம்ங்கிறார். இப்படி உள்ளவங்களை ரசூலுல்லாஹ் எப்படி பின்பற்ற சொல்லுவாங்க? சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வலவுக்கான தாலிக்க ஒரு பேச்சுக்கு இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க, நபி தோழர்களை பின்பற்றணும் அப்படின்னு இருக்கும்னா என்னெல்லாம் செய்ய நேரிடும் தெரியுமா? லகான பைஉல் ஹம்ரி ஹலாலன் இக்திதான் பி சமுரத்து பின் ஜுந்துப். சமுரா பின் ஜுந்துப்ங்கிற நபித்தோழரை பின்பற்றுவதன் மூலமாக மதுவை விற்பனை செய்வது ஹலால்னு சொல்லணும். ஏன்னா அவர் ஹலால்னு சொன்னார். சமுரா பின் ஜுந்துப் நபித்தோழர் தான், ஆனா அவர் என்ன விளங்கி வச்சிருந்தார்னா மதுவை விற்பனை செய்வதெல்லாம் பாவம் கிடையாது. இன்னைக்கு சாதாரணமான ஒரு முஸ்லீம் கூட சொல்வாரு மது ஹராம் தான், விற்பனை செய்யறது ஹராம் தான். ஆனா சமுரா பின் ஜுந்துப் என்ன சொன்னார்னா மதுவை விற்பனை செய்வது ஹலால்னு சொன்னாரு. நபி தோழரை பின்பற்றணும்னு எடுத்தீங்கன்னா சமுரா பின் ஜுந்துப் சொல்றாரு மதுவை விற்பனை செய்வது ஹலால்னு. மது விற்பனை செய்வது ஹலால்னு முடிவெடுத்துறீங்களா? இமாம் இப்னு ஹஸம் கேட்கிறார். அடுத்தது பாருங்க, வலகான அக்குலுல் புர்தி லிசாயிமி ஹலாலன் இக்திதான் பி அபி தல்ஹா. நோன்பு இருக்கும் பொழுது சாப்பிடவும் கூடாது, தண்ணி குடிக்கவும் கூடாது. பனி கட்டி சாப்பிடலாமா? அதுவும் தண்ணி தானே, சாப்பிடக்கூடாது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாருன்னா பனி கட்டி சாப்பிடலாங்கிறார். நபி தோழரை பின்பற்றணும்னா நீங்க எங்க முடிவெடுக்கணும்? பனி கட்டி சாப்பிடுறது ஹலால்னு முடிவெடுக்கணும். எடுப்பீங்களா? இமாம் இப்னு ஹஸம் கேட்கிறார். இது மாதிரி பல விஷயங்களை இமாம் இப்னு ஹஸம் அவர்கள் பட்டியல் போடுகிறார். நபி தோழர்கள் எடுத்த தவறான முடிவுகளை பட்டியல் போட்டுட்டு அவர் பட்டியல் போடுவதே கிட்டத்தட்ட 50-60க்கு மேற்பட்ட செய்திகளை, தவறான முடிவுகளை, நபி தோழர்கள் சொன்ன தவறான பத்துவாக்களை பட்டியல் போட்டுவிட்டு அவர் சொல்றாரு, இதுக்கு மேலேயும் நான் பட்டியல் போட்டேன்னா புக்கு இன்னும் நீளமா போகுங்கிறதுக்காக நான் குறைவா விட்டுட்டேங்கிறார். அவ்வளவு பட்டியல் போடுறாரு. பட்டியல் போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு இதுக்கு மேலே லிஸ்ட் இருக்குது. நபி தோழர்கள் தவறான முடிவு எடுத்த ஃபத்வாக்கள் இருக்கிறது, நபி தோழர்களை பின்பற்றுவது அவசியம் என்றால் இதையெல்லாம் நீங்கள் பின்பற்றுவீர்களா? கேட்டுட்டு சொல்றாரு இன்னும் பட்டியல் இருக்குது, அதையெல்லாம் சொன்னா புக்கு இன்னும் நீளமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவர் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, ஃபகைஃப யஜூசு தக்லீது கௌமின் யக்திஊன வ யுஸீபூன. தவறாகவும் சொல்லுவாங்க, சில நேரத்துல சரியாகவும் சொல்லுவாங்கங்கிற ஒரு கூட்டத்தை குர்ஆன் ஹதீஸ கண்ணை மூடி பின்பற்றுவதை போல இந்த மனிதர்களையும் இந்த நபித்தோழர்களையும் பின்பற்றணும்னு சொல்வது எப்படி சரியாகும்? குர்ஆன் ஹதீஸ கண்ணை மூடி பின்பற்றுறீங்க, அது அல்லாஹ்வுடைய செய்தி, அதனால பின்பற்றுறோம். அது மாதிரி இந்த மனிதர்களுடைய கருத்துக்களையும் பின்பற்றணுங்கிறது எப்படி சரியாகும்? இவங்க தவறுகளாகவும் சொல்லி இருக்கிறாங்களே, இவர்களிடத்தில் தவறு வருமே, எப்படி சரியாகும்? அம் கைஃப யஹில்லு லி முஸ்லிமின் யத்தகில்லாஹ அன் யகூல ஃபி ஃபித்ய சாஹிப் மிஸ்ல ஹாதா. இது மாதிரி எல்லாம் மார்க்க தீர்ப்பு கொடுக்கின்ற ஒரு நபித்தோழருடைய மார்க்க தீர்ப்பு விஷயத்துல லாயுகாலு பிர்ரஇ, இது அந்த நபித்தோழரு தான் சுய கருத்தோட சொல்லியிருக்க மாட்டாரு, ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து கேட்டுதான் சொல்லியிருப்பாருன்னு சொல்றது எப்படி தகுதியாகும்? எப்படி சொல்ல முடியும்? இமாம் இப்னு ஹஸம் கேட்கிறார். இவங்க என்ன சொல்றாங்கன்னா நபித்தோழர்களை பின்பற்றக்கூடியவங்க நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வோட இருந்தவங்க தானே, அவங்களா ஒண்ணு செய்யறாங்கன்னாலும் அதுவும் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து தான் செஞ்சிருப்பாங்க, அதனால அவங்களை பின்பற்றது கூடுங்கிறீங்க. இவ்வளவு பெரிய தவறுகளை எல்லாம் இவங்க செய்யறாங்களே, மதுவை விற்பனை செய்யறது ஹலாலுங்கிறாங்களே, இதுல எல்லாம் நீங்க
இதுவும் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கேட்டுதான் இவர் சொல்லி இருப்பாருன்னு சொல்லுவீங்களா? அல்லாஹ்வை அஞ்சுற எந்த முஸ்லிமுக்கும் அது தகுதி கிடையாது அப்படிங்கிறார். சொல்லிட்டு அடுத்தது சொல்லுகிறார், வ அம்மா கௌலுஹும் இன்ன ஸஹாபத்த ரலியல்லாஹு அன்ஹும் ஷஹீதுல் வஹி. இந்த நபி தோழர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வஹிய கண்கூடா பார்த்தவங்க. நீங்க எல்லாம் பாத்தீங்களா? நாம ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, என்ன சொன்னாங்கங்கறது நபி தோழர்கள் சொன்னதை கேட்டு நம்ம பின்பற்றோம். ஆனா நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தவங்க, வஹி இறங்குவதை கண்கூடாக பார்த்தவங்க. அவங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிடுமா? இப்படி கேட்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய மனித கருத்துக்களை மார்க்கமாக்குபவர்களும் கேட்கிறார்கள். அதே தான் இப்னு ஹஸம் சொல்றார். இப்படி கேட்கிறாங்க, ஃபஹும் அலமு பிஹி, அவர்கள் தான் சுன்னத்தை ஹதீஸ்களை கொண்டு நன்கறிந்தவர்கள், வஹிய கண்கூடா பார்த்தவங்க, அவங்கள விட உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. ஃபஇன்னஹு யல்ஸமுஹும் அலா ஹாதா, ஆனா இந்த கருத்து எங்க அவங்கள கொண்டு போய் விடும் தெரியுமா? இப்படியே கேட்டாங்கன்னா அன்ன தாபியீன்கள் வஹியை கண்கூடாக பார்த்த நபித்தோழர்களை கண்கூடாக பார்த்தவர்கள், அதனால் தாபீன்களை பின்பற்றணும். தபா தாபீன்கள் வஹியை கண்கூடாக பார்த்த நபித்தோழர்களை கண்கூடாக பார்த்த தாபீன்களை கண்கூடாக பார்த்தவர்கள், அதனால் தபா தாபீன்களை பின்பற்றணும்னு ஒவ்வொரு தலைமுறையா சொல்லி 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 ஃபயஜிபு தக்லீதுனா, நம்ம ஒவ்வொருவரும் நம்மளே பின்பற்றிக்குவோம். ஏன்னா நாம நமக்கு முந்தையவங்களை பார்த்திருக்கிறோம், அவங்களுக்கு முந்தையவங்களை பார்த்திருக்கிறாங்க, அவங்களுக்கு முந்தையவங்களை பார்த்திருக்கிறாங்க. இப்படியே போனா அந்த நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ் அப்படியே கண்கூடா பார்த்திருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாமே நாமளே பின்பற்றணும்னு சொல்லிடுவீங்க போலயே. இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க. ஹாதிஹி சிஃபத்து தீனி நஸாரா, இந்த கொள்கை இருக்குதுல, இது முஸ்லிம்களுடைய கொள்கை கிடையாது, இது கிறிஸ்தவர்களுடைய கொள்கை. இஃபித்திபாஹிம் அஸாகிஃபத்தஹும், தங்களுடைய மத குருமார்களை அவர்கள் பின்பற்றுவதற்கு இதைத்தான் அவங்க காரணமாவே சொன்னாங்க. இது அந்த கிறிஸ்தவர்களுடைய கொள்கை தன்மை. லைஸத்து சிஃபத்த தீனினா, நம்முடைய கொள்கை தன்மை இது கிடையாது, இஸ்லாத்தின் அடிப்படை இது கிடையாது, இது கிறிஸ்தவர்களுடைய தன்மை. அதை இன்றைக்கு நபி தோழர்களின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இமாம் இப்னு ஹஸம் தன்னுடைய இஹ்காம் என்ற நூல்ல சொல்றார். எவ்வளவு கடுமையான வார்த்தை, நாம கூட இப்படி சொல்லியிருக்க மாட்டோம். அவ்வளவு சொல்லுகிறார். நபி தோழர்களுடைய கருத்துக்களை பின்பற்றுவது கிறிஸ்தவ கொள்கைக்கு சமம் என்கிறார். இன்றைக்கு அதைத்தான் முன்னோர்கள் சார்ந்த கொள்கை சலஃபியா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொள்கை தவறானது, இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரணானது என்று நாம் சொல்லுகிற பொழுது, ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைக்கின்ற பொழுது, நம்மைக்கு வழிகேட்டு பட்டம் சுமத்தக்கூடியவர்கள் இமாம் இப்னு ஹஸமுக்கு வழிகேடு பட்டம் சுமத்துவார்களா என்பதை கேள்வியாக நாம் முன்வைக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை செய்தி மட்டும்தான் மார்க்கம். குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் பின்பற்றணும். அதை தாண்டி மூன்றாவது ஒரு அடிப்படைக்கு நாம நகர்ந்தோம்னா இஸ்லாத்தின் அடிப்படையை விட்டு நாம் நகர்ந்து சொல்கிறோம், இப்ராஹிம் நபியினுடைய கொள்கைக்கு முரணாக செல்கிறோம், நபிகள் நாயகத்தின் அடிப்படைக்கு மாற்றமாக செல்கிறோம் என்று பொருள். அந்த நிலை நம்மை நாளை மறுமையிலே நரக படுகொலையிலே தள்ளிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.